ஓம் அகதீஷாய நமக. அவ்வாறு நடக்கின்ற பொழுது தேவேந்திரன் எழுந்தான். என்ன நடக்கின்றது பிரபஞ்ச மகாசபையிலே, பூவுலகிலே? ஏதோ சபை என்று உரைத்து கொண்டிருக்கின்றார்களே, சென்று பார்ப்போம் என்று வந்தான். பார்த்தான், நின்றான், சிலையாய் நின்றான், அமர்ந்தான் இயல்பு கொடிமரத்தின் அடிவாரத்தில் தவத்தில் தேவேந்திரன். அவனோடு எவன் வந்தான்? யமன் வந்தான். கயிற்றினை, தன்கரம் இருக்கும் கயிற்றினை இன்னொரு சித்தனுக்கு இகலோக வாழ்வில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற சித்தனுக்கு சூட்சமமாய் சிவமகா வாழை சித்தனுக்கு சிவம் வழங்கி இருக்கின்றாரே, என்ன கயிறது? பாச கயிறு. யமதர்மராஜனுடைய கரத்தில் இருக்கும் பாச கயிறினை சுமந்து நிற்கும் ஒற்றை சித்தன் சிவமகா வாழை சித்தன் என்று அறிவிக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அவன் வந்தான், ஏறெடுத்து பார்த்தான். தன் கயிற்றை தாரை வார்த்துவிட்டு இயல்பு கொடிமரத்தின் அடிவாரத்தில் தேவேந்திரனோடு தவம் கொண்டிருக்கின்றான். ஓம் அகதீஷாய நமக. அவன் அமர்ந்த சபைதனில் இவன் அமரனாய் அமர்ந்த சபை, அமரர்களின் தலை அமர்ந்த சபையில் இவன் கால் பிடிக்கின்ற பொழுது, இவன் கால் பிடித்து தவம் அகத்தியன் உரைக்கின்றான். ஓம் அகதீஷா. அக்கயிறு எங்கிருக்கின்றது? எங்கும் இல்லை, இயல்பு கொடிமரத்திலே தொங்கிக் கொண்டிருக்கின்றது. அகத்திய நாமத்தினையும் சிவமகா வாழைச்சித்த நாமத்தினையும் தாங்கிய பதாகையில் தொங்கிக் கொண்டிருக்கும் நானே நான் என்னும் அகம் அறுக்கப்பட்ட சித்தன் கரங்களில் இருக்கும் நான் என்று அகத்தியன் உரை. ஓம் அகதீஷாய நமக. இது சூட்சமம், கூறிக்கொண்டே செல்லலாம் பிரபஞ்ச மகா சபை பற்றி. அவ்வாறு அற்புதமான அனைத்து ஆற்றலையும் தன்னகம் கொண்டிருக்கும் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையின் ஆசானின் சீடர்களுக்கு நேரங்கள், காலங்கள், சகுனங்கள் இல்லை என்று அகத்தியன் இருமாப்போடு தெரிவித்து அமர்கள். ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக.